மக்களுக்கு நம்ம நாட்டுல பாதுகாப்பு இருக்கா இல்லையா? ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. மதுரையில ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஃபேமிலியா போயிருக்காங்க. போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு மர்ம நபர், அது வேற யாரும் இல்ல, ஒரு இளைஞன் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஃபேமிலியோட காரோட கண்ணாடி எல்லாம் உடைச்சு, டே வண்டியை நிப்பாட்டியா இல்லையான்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு தாக்குதல்ல ஈடுபட்டிருக்காங்க. அந்த குடும்பத்துல ஒரு சின்ன பையன் இருந்திருக்கான். இந்த சம்பவத்தை பார்த்து அந்த பையன் ரொம்பவே பயந்து போயிருக்கான். இவங்க வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. காவல்துறை வந்துட்டு இதுக்கு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, ஒரு பொண்ணு தனியா போனா தப்பு நடக்குது, குடும்பத்தோட போனா தாக்குதல் நடக்குது. நம்ம நாட்டுல என்னதான் நடக்குது? அப்ப தனியா நம்ம சுதந்திரமா வெளியே போகணும்னா நம்ம கையில ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்கள்ல வந்துட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க. சோ இத பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மதுரையில இருந்து வந்துட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். போய்கிட்டு இருக்கையிலேயே எங்களுக்கு முன்னாடி கார்லாம் நிக்குது. நாங்க லாஸ்டா வந்தோம். நாங்க போய்கிட்டு இருக்கும் போதே ஒரு பெரிய ஆள் கூட கிடையாது, ஒரு சின்ன பயலா இருக்கிறோம். வந்துட்டு இவங்க டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் வேமா கதை வந்துட்டே ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தை சொல்லி முன்னாடி டோர்ல இருந்து இந்த டோர்ல இருந்து ஃபுல்லா அடிக்கிறான். வந்து எட்டி பாக்குறான், நான் உட்காந்துருக்கேன், பிள்ளைங்க உட்காந்துருக்கோம். இங்க வந்துட்டு ஃபுல்லா இதை வச்சுட்டு அடிக்கிறான். வந்துட்டு பின்னாடியே இருந்து பண்ணி அசிங்கமா பேசுறாங்க. என் பிள்ளை என்ன பண்றதுன்னே தெரியல. இவங்களுக்கு என்ன தங்காச்சு, உங்களுக்கு என்னாச்சு? கல்லு வச்சு பின்னாடியே பாருங்க கொஞ்சம் வாங்க சார். இதெல்லாம் நீங்க ரொம்ப வன்முறை. நாங்க வந்து ஒரு பொதுமக்கள், நாங்க சாதாரணமா வரோம். ஒரு குழந்தை பாருங்க சார், ஆனா நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்குங்க. ரொம்ப தப்பு சார், இதெல்லாம் தப்பு சார். ரொம்ப தவறு. வன்முறை தூண்டுறாங்க அவங்க, பூரா வன்முறை ரொம்ப தூண்டுறாங்க. அண்ணா ஒரு நிமிஷம், இந்த பச்சை குழந்தை வாயில கேளுங்க. குழந்தை போய் சொல்லாத, தெய்வம் குழந்தை ஒண்ணு கேளுங்க. அண்ணா இந்த பச்சை குழந்தை கேளுங்க, நீங்க கேளுங்க. நாங்க சொல்றது பொய்யா இருக்கலாம். அந்த பச்சை குழந்தை கேளுங்க, நீங்க கேளுங்க. குழந்தை இருக்குன்றத பாக்குறாங்க. டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லணும்? டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லணும்? கேஷுவலா பேசிட்டு போயிருவீங்களா சார்?